அதிகாரம் 15 வசனங்கள் 1 தொடக்கம் 8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனி கொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுகிறார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்த உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகளை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாற்றி அளிக்கிறது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறு தினத்திலே நாம் இறைவனோடு இணைந்து நற்கனி கொடுப்போராய் மாறுவோம் என சிந்திக்கின்றோம். இறையரசை உருவாக்க வந்த இயேசு அக்காலத்தில் வாழ்ந்த பாமர யூத மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் அவர்கள் வாழ்வோடு ஒட்டிய நிகழ்வுகள் மூலம் நற்செய்தியை பறைசாற்றினார். திராட்சை வளர்ப்பு, அதன் பராமரிப்பு முறைகள், அதன் பயன்கள் பற்றி யூதர்கள் நன்கு அறிந்திருந்தனர். எனவேதான் திராட்சை கொடியை முன்னுதாரணம் காட்டி இயேசு இன்றைய நற்செய்தியில் பேசுகின்றார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அனைத்தையும் விட்டுவிட்டு அவரையே பின்பற்றி சென்ற சீடர்களுக்கு கூட சில வேளைகளில் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அவர் போதனைகளை புரிந்து கொள்ளாத பல மக்கள் இயேசுவை விட்டு விலகிச் சென்றனர். சீடர்களிடையே இந்த மனநிலை காணப்பட்டது. எனவேதான் இயேசு தன் சீடர்களோடு இன்று பேசுகின்றார். கொடியும் கிளையும் இணைந்திருந்தாலேதான் நற்கனி விளைய முடியும். அவ்வாறு சீடர்கள் தன்னோடு இணைந்திருந்தால் இறையரசை பறைசாற்ற முடியும் என்பதை இயேசு இன்று சீடர்களுக்கு மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றார். இயேசுவோடு இணைந்திருந்து அவர் வார்த்தைகளை வாழ்வாக்குவதே உண்மையான சீடத்துவம் என்பதை இயேசு இன்று தம் சீடர்களுக்கு உணர்த்துகின்றார். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னும் வார்த்தை மூலம் இயேசு இன்று என்னை தன்னோடு இணைந்திருக்க அழைக்கின்றார். திருமுழுக்கின் வழியாக இறைவனின் பிள்ளையாக அவரோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்ட நான் இன்று அவர் வார்த்தைகளை கேட்டு அவ்வார்த்தையில் நிலைத்து மிகுந்த பலந்தரும் சூடனாய் மாற மீண்டும் அழைக்கப்படுகின்றேன். இறைவார்த்தை எனக்கு வாழ்வளிக்கிறது, அது வல்லமையானது. அவ்வார்த்தையின் நான் நிலைக்கும் போது இயேசுவோடு இணைக்கப்படுகின்றேன். இயேசுவோடு இணைந்திருப்பது என்பது மிக உன்னதமானது. கொடியோடு இணைந்த கிளையே கனி தருகிறது. நற்கனியே மனிதருக்கு பயன் தருகிறது. எனவே மனிதருக்கு பயன் தரும் நற்கனியாய் நான் மாற இன்று அழைக்கப்படுகின்றேன். இணைந்திருப்பது என்பது இணைக்கப்படுவதை விட வேறுபட்டது. இணைந்திருப்பது என்பது ஒன்றை ஒன்றும் முழுமையாக பற்றிக் கொள்வதாகும். எனவே நான் இயேசுவை முழுமையாக பற்றிக் கொள்ளும் போது நற்பலன் தரும் கனியாக மண்ணில் மாறுகின்றேன். இயேசுவோடு இணைந்ததும் வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக மாறுகின்றது. இறை வார்த்தையை வாசிப்போர் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வாசிக்கும் இறை வார்த்தையை வாழ்வாக்க முயற்சிப்போர் எத்தனை பேர் உள்ளனர் என்பதே கேள்வி. இறை வார்த்தையை தினமும் வாசித்து அதனை தியானித்து அவற்றை வாழ்வாக்கும் போது நாம் கிறிஸ்துவோடு இணைந்து நற்கனி கொடுப்போராய் மாறுகின்றோம். வார்த்தையின் வல்லமையால் எம்மை படைத்த இறைவன் அவ்வார்த்தையாலேயே எம்மை தூய்மைப்படுத்தியுள்ளார். அவரது தூய மக்களினமாக வாழ அழைக்கப்பட்ட நாம் பல வேளைகளில் அவரோடு இணைந்து பயணிக்க தவறிவிடுகின்றோம். உலகியல் சஞ்சலங்கள் எம்மை இறை இணைவிலிருந்து பிரிக்கின்றது. அதனால் நாம் வெட்டி எறியப்பட்டு நெருப்பில் இடப்படும் கிளைகளாக மாறுகின்றோம். ஆனால் இயேசு என்னும் திராட்சை கொடி தனது எந்த கிளையையும் வெட்டி எறியப்படுவதை விரும்புவதில்லை.
அதனால்தான் இன்றைய வாசகத்திலே இயேசு தன்னோடு இணைந்து பிறரன்பு, ஒற்றுமை, சமாதானம், மன்னிப்பு, விட்டு கொடுப்பு போன்ற நற்கனி கொடுக்கும் கிளைகளாக மாற நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்துவோடு இணைந்து நற்கனி கொடுப்பதே உண்மையான சீடத்துவம் என்பதனை உணர்ந்தவர்களாக இயேசுவோடு இணைந்து பயணிப்போம்.